ஹலோ வியூவர்ஸ், நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை கூட நம்மளால் தாங்கிக்க முடியாமல் துவண்டு போயிடுறோம். அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, என்ன காரணங்கிறத கூட பல சூழ்நிலைகளில் நம்மளால் யோசிக்க முடியறதில்ல. ஒன்றா கடவுள்கிட்ட போய் முறையிட்டு அவர்கிட்டயே சண்டை போடுறோம், இல்லைன்னா மூளையில் போய் முடங்கி உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி இருப்பவங்களுக்கான ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு ஊரில் வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைகள். இவர்களை தாண்டி சொந்தம்னு சொல்லிக்க அவனுக்கு வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கையில் அவன் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதன் நோக்கமாக விமான பயணம் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. நல்லா போயிட்டு இருந்த அந்த விமானம் ஒரு கடலின் மீது பறக்கும்போது அதனுடைய பாகங்கள் திடீரென பழுதாகி கடலுக்குள்ள விழுந்து மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த விமானத்தில் இருந்த அத்தனை பேரும் மூழ்கி போயிருந்தாங்க. அதில் அந்த வியாபாரி மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு விடுறான். கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த தீவை அடைஞ்ச அவனுக்கு தன்னை சுற்றிலும் நீர்நிலைகள் மட்டுமே இருப்பதையும் தனிமையின் கொடுமையும் நினைத்து ரொம்ப பயமா இருந்தது. இப்படி பிழைச்சதுக்கு தானும் அந்த கடல்லையே மூழ்கி இருந்திருக்கலாம்னு நினைச்சான். ஆனா தன்னை மட்டுமே தனது மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறாங்க, நாம இறந்து போயிருந்தா அவங்க நிலைமை என்னவா இருக்கும் என்று நினைத்து தன் மனதை தைரியப்படுத்தி கொண்டான். இறைவா, என்னை இங்கிருந்து எப்படியாவது காப்பாற்றி விடு. இந்த ஆள் அரவமற்ற தனிமையான இடத்துல நான் எப்படி வாழ்வது? நான் என் மனைவியும் குழந்தைகளையும் பார்க்க வேண்டாமா என்று கதறி அழுதான். தினமும் பிரார்த்தித்து கொண்டான். ஏதாவது ஒரு ரூபத்தில் தனக்கு நிச்சயம் உதவிக்கரம் நீளும் என்ற நம்பிக்கையில் தன் நாட்களை நகர்த்தினான். இன்றைக்கு உதவி கிடைக்கும், நாளைக்கு உதவி கிடைக்கும் என்று தினசரி எதிர்பார்த்து ஏமாந்து போயினான். அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. இப்படியும் நாட்கள் நகர்ந்தன. சுற்றிலும் நீர்நிலைகள் நிறைந்திருந்த அந்த தீவில் பகல் நேரத்தில் வெயிலின் கொடுமையும் இரவு நேரத்தில் குளிரின் கொடுமையும் தாங்காது தவித்து போயினான். இந்த குளிரிலிருந்தும் வெயிலிலிருந்தும் தன்னை காற்றுக்கொள்ள சுற்றி இருந்த பொருட்களை வைத்து தனக்கென ஒரு குடிசையை ஏற்படுத்தி கொண்டான். இருந்த போதிலும் அவன் பிரார்த்தனையை மட்டும் கைவிடவில்லை. கடவுள் நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்வார் என்பதை அவன் உறுதியாக நம்பினான். ஒரு நாள் அவன் உணவு தேடுவதற்காக வெளியே சென்றுவிட்டு திரும்புகையில் அவன் கண்ட காட்சி அவனை நடுங்க வைத்தது. எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது. அவனது குடிசை வானுயர எழும்பிய புகையுடன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. இறைவா, என்ன இது கொடுமை! நான் உன்னை காப்பாற்றும்படிதானே வேண்டினேன், ஆனால் நீ இருப்பதையும் பறித்து கொண்டாயே என்று கதறி அழுதான். அப்பொழுது அங்கே ஒரு கப்பல் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் மிகவும் மகிழ்ந்து போனான். அவர்களுடன் அவன் சென்று விட்டான். மிகவும் மகிழ்ச்சியில் இருந்த அந்த வியாபாரி கப்பலோட்டியிடம், நான் இத்தீவில் மாட்டிக்கொண்டிருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். தீவில் ஏதோ பற்றி எரிந்து புகை எழுப்பியதை பார்த்தோம். யாரோ ஒருவர் உதவி கேட்கிறார்கள் என்று நினைத்து வந்தோம். அப்போதுதான் அவனுக்கு இறைவனின் செயல் புரிந்தது. தன் குடிசையை எரித்தது தன்னை காப்பாற்றுவதற்காகவே என்பதை உணர்ந்து நன்றி உரைத்தான் இறைவனிடம். ஆகையால் இறைவன் நமக்கு சோதனை தருகிறார் என்றால் மிகப்பெரிய சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றவே இந்த சிறிய சோதனை என்று நினைத்து கொள்ளுங்கள். அவர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். இந்த கதையை பற்றின கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.